சாப்டரோட ஸ்டார்ட்ல ஹீரோ கடிகாரத்தை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான்னு சொல்றான். அடுத்த சீன்ல 6 மணி ஆனதும் அங்க வேலை செய்பவர்களிடம் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ நினைக்கிறான், நான் எப்போதும் அடக்கமான வாழ்க்கையே வாழ்கிறேன். இதை நான் கொள்கையாக கொண்டிருப்பதால் அதுதான் என்ன அமைதியான வாழ்க்கை வாழ அனுமதித்துள்ளது. அது மட்டுமின்றி பேராசை பொதுவாக துரதிர்ஷ்டத்தை மட்டுமே உருவாக்கும். அதனால் பேராசையை விளக்கினால் ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ முடியும் என நினைத்து கொண்டு செல்லும்போது ஹீரோ அங்க பயிற்சி செய்யும் பிள்ளைகளை பார்த்து நினைக்கிறான், அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் செய்றாங்க. அவங்களுடைய ட்ரெய்னிங்கை எத்தனை முறை பார்த்தாலும் கூலாகவே இருக்கு. அதோட அந்த கேர்ள் பயன்படுத்தும் சக்தியை பார்த்த ஹீரோ அது ஓ கான்ஸ்டலேஷன் தட் கிவ்ஸ் லைஃப் என நினைக்கிறான். இப்பதான் நமக்கு சொல்றாங்க 2050 ஒரு நாள் மான்ஸ்டர்ஸ் திடீரென்று படையெடுத்தது. அதோடு ஸ்ட்ரேஞ்ச் பீயிங்ஸான கான்ஸ்டலேஷன் தோன்றினாங்க. அது மட்டுமின்றி மக்கள் பலரும் அவேக்கனிங்காக தொடங்கினார்கள். மான்ஸ்டர்ஸ்க்கும் அவேக்கனஸ்க்கும் இடையே கவுண்ட்லெஸ் வார்ஸ் நடந்தது. ஆனா இப்போது ஒரு தற்காலிகமான சமநிலை அடைந்து உள்ளோம் என நினைத்தபடி ஹீரோ வெளியில் வருகின்றான். இப்பதான் நமக்கு ஹீரோ வேலை செய்யற இடத்தை காட்டுறாங்க. அது கொரியாவில் உள்ள சோல் அகாடமி. வயது குறைந்த அவேக்கனஸ்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து ஹண்டராக மாற்றும் அகாடமி. அதோட ஹீரோ அங்க 9 வருடமாக வேலை செய்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோ பஸ்ல போகும்போது நினைக்கிறான், அவேக்கனர், ஹண்டர், கான்ஸ்டலேஷன் இதெல்லாம் கேட்க மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் என்னை போன்ற சாதாரண மனிதனுக்கு இதெல்லாம் சம்பந்தமில்லாத ஒரு விடயம். அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டில் நியூஸ் பார்க்கும்போது நியூஸ்ல சொல்றாங்க, இந்த மாதம் 200 பேர் காணாமல் போனதாக ஹண்டர் அசோசியேஷன் அறிவித்துள்ளது. அத்தோடு காணாமல் போனவர்களில் பெரும்பாலானவர்கள் ஸ்லாட்டர் கிங் என்னும் கான்ஸ்டலேஷனுடன் தொடர்புடையவர்கள் என ஹண்டர் அசோசியேஷன் அறிவித்துள்ளது. ஹீரோ நினைக்கிறான், இது ஒவ்வொரு நாளும் நடக்குது. அதோட நார்த்ல அந்த ஸ்லாட்டர் கிங் ஒவ்வொரு நாளும் அட்டகாசம் செய்கிறான். அடுத்த நியூஸ், ஹண்டர் அசோசியேஷனிற்கும் மக்கள் கூட்டமைப்பிற்கு இடையே பட்ஜெட் பிரச்சினை காரணமாக பிரிவு ஏற்பட்டுள்ளது. ஹீரோ நினைக்கிறான், அவர்களுக்காக இடையே பட்ஜெட் பிரச்சனை இன்னும் தீரவில்லையா? இப்பத்தான் நமக்கு பிரச்சனையை சொல்றாங்க. ஹண்டர் தரப்பு பணம் செலவழிக்க விரும்புகிறார்கள். மக்கள் கூட்டமைப்பு தரப்பு பணம் அதிகமாக செலவழிப்பதை நிறுத்த சொல்றாங்க. ஹீரோ நினைக்கிறான், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராது. அதோட ஹீரோ நினைக்கிறான், இந்த உலகம் மாறினாலும் இந்த மாற்றத்தை வைத்து இலாபம் சம்பாதிப்பவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள். அதோடு சொசைட்டி இன்னும் ஊழல், குற்றம் என்பவற்றால் நிறைந்துள்ளது. எவ்வளவு உலகம் மாறினாலும் எந்த வித்தியாசமும் இல்லை. அது மட்டுமின்றி அதெல்லாம் என்னை விட புத்திசாலியான மற்றும் திறமையான நபர்களால் செய்யப்படுபவை. என்னால் என்ன செய்ய முடியும் என ஹீரோ மொபைலில் கேம் விளையாடியபடி நினைக்கிறான். அதோட ஹீரோ நினைக்கிறான், எனக்கு யுனிக் ஐட்டம் கிடைச்சா நான் அதை விற்று என்னால் கொஞ்சம் ஃப்ரைட் சிக்கன் வாங்க முடியும் என ஹீரோ நினைக்கிறான். நான் இப்படி நினைப்பதால் என்னை சிலர் லூசர் என அழைக்கலாம். அடுத்த சீன்ல ஹீரோ பெட்ல போனை பார்த்தபடி, நீங்கள் எவ்வளவு விட்டு கொடுக்கிறீர்களோ வாழ்க்கை அவ்வளவு எளிதாகும் என ஹீரோ நினைச்சிட்டு போனை ரேபில்ல ஹீரோ நினைக்கிறான். உங்கள் முயற்சிகள் பலனளிக்காவிட்டால் வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் திறமையில்லாததைக் கண்டு நீங்கள் மனசோர்வு அடைய தேவையில்லை. உங்களால் முடிந்ததை சுமந்து வாழ்வதே சிறந்தது என்று நல்ல ஊக்கமளிக்கும் வசனங்களை நினைத்தபடி ஹீரோ தூங்கும்போது ஒரு மெசேஜ். நீங்க அவேக்கனராக விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு பொருத்தமான கான்ஸ்டலேஷன் மற்றும் சிஸ்டம், அத்துடன் ட்ரெய்ட் மற்றும் இலவச எக்யூப்மெண்ட் என்பன வழங்கப்படும். இந்த மெசேஜை பார்த்த ஹீரோ என்ன ஒரு மோசடி சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். நான் அவேக்கனராக விரும்புகின்றீர்களா என்று உண்மையிலே கேட்கிறார்களா? எனக்கு நிச்சயம் விருப்பம்தான். நான் ஒரு எஃப் ரேங்க் அவேக்கனர் ஆனால் கூட சம்பள உயர்வு கிடைக்கும். அடுத்த சீன்ல ஹீரோ தூங்கி எழுந்தவுடன் ஃபோனை பார்த்த ஹீரோ அவனுக்கு வந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து இந்த பஸ்டர்டை கண்டு கொள்ளாமல் விட்டது நல்லதுதான் என்று சொல்லி திரும்பியதும் அங்குள்ள பெட்டியை பார்த்து ஆச்சரியம் அடைகிறான். பிறகு ஃபோனை பார்த்து இரவு வந்த மெசேஜ் உண்மைதானா என எண்ணி ஃபோனில் உள்ள மெசேஜை பார்க்க அதில் உங்கள் ஒப்புதல் உறுதி செய்யப்பட்டது. கான்ஸ்டலேஷன் மேட்சிங் மற்றும் சிஸ்டம் வழங்கும் செயன்முறை தொடங்குகிறது என மெசேஜ் உள்ளது. ஹீரோ நினைக்கிறான், நான் நன்றாக இருக்கும் என்றுதான் சொன்னேன், ஆனால் சம்மதம் சொல்லவில்லையே. மற்ற மெசேஜை பார்க்க நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பதால் கான்ஸ்டலேஷன் மேட்சிங் ரத்து செய்யப்படுகிறது. இருப்பினும் சிஸ்டம் மற்றும் ட்ரெய்ட் மற்றும் எக்யூப்மெண்ட் என்பன வழங்கப்பட்டுள்ளன என மெசேஜ் உள்ளது. ஹீரோ பெட்டியை பார்த்து இதற்குள்தானா அந்த எக்யூப்மெண்ட் உள்ளதா என பார்த்தபடி மற்ற மெசேஜை பார்க்க அதில் நீங்கள் ஸ்டேட்டஸ் விண்டோ என்றால் ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் ஆகும் என உள்ளது. இதை வாசித்த ஹீரோ நினைக்கிறான்,
ஸ்டேட்டஸ் விண்டோ இதை சத்தமாக சொல்வது கிரிஞ்சாக இருக்கிறது என சொன்னவுடன் ஸ்டேட்டஸ் விண்டோ என்ற வார்த்தை வந்ததால் ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் ஆகிவிட்டது. ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்த்த ஹீரோ இது நிஜமாகவே வந்துவிட்டது. பார்த்த ஹீரோ நினைக்கிறான், எனக்கு பெரிதாக எதுவும் இருக்காது, ஏனென்றால் நான் கான்ஸ்டலேஷனால் ஆசிர்வதிக்கப்படவில்லையே. பிறகு சிஸ்டமத்தில் நீங்கள் அவேக்கனிங் ஆகும்போது மதிப்பற்ற கிளாஸ் பெற்றாலும் நீங்கள் ரேஸ் ஆகக்கூடிய வகையிலான அவேக்கனர். அதோடு உங்களுக்கு ட்ரெய்ட்டாக பாத் ஆஃப் அ கிரேட் நைட் வழங்கப்பட்டுள்ளது. அதன் லெவல் SS ரேங்க் ஆகும். இதை பார்த்த ஹீரோ ஆச்சரியப்படுகிறான். பிறகு தீவிரமாக யோசித்த பிறகு பெட்டியை திறக்க முடிவு செய்து பெட்டியை திறக்க ஒரு பிரகாசமாக ஒளி பெட்டியிலிருந்து வந்தது. அதில் இருந்தது ஒரு லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் ஆகும். இதை பார்த்த ஹீரோ, இது எனக்கு 10 வருடத்திற்கு முன் கிடைத்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன், ஆனால் இப்போது இது சரிவராது என நினைத்து குப்பை பை தேடும்போது நினைக்கிறான், இந்த ஆசிர்வாதம் என வாழ்க்கையை அழிக்கும் சாபம் என உறுதியாக நம்புகிறேன். அதோடு சண்டையிட்டு சாகும் எண்ணம் எனக்கு இல்லை. இதை தூக்கி போடும் நேரம் வந்துவிட்டது. பிறகு கீரோ யோசிக்கிறான், இந்த லெஜெண்டரி எக்யூப்மெண்ட்டை இந்த பகுதியில் போட்டால் இங்குள்ள கில்டுகளுக்கிடையே போரையே உருவாக்கும். அடுத்த சீன்ல கீரோ ஆபீஸ்க்கு போய் அங்குள்ள மேலதிகாரியிடம் எனக்கு அரை நாள் விடுமுறை கேட்க அவர் உடனே அவசர விடயம் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது, விடுமுறை எடு என சொல்ல கீரோ மனதில் நினைக்கிறான், இதனால்தான் சுறுசுறுப்பாகவும் நேர்மையாகவும் இருப்பது முக்கியம், அதனால்தான் உடனே விடுமுறை தந்துவிட்டார். அடுத்த சீன்ல கீரோ பஸ்ல ஒரு பெட்டியில் அந்த எக்யூப்மெண்ட் வைத்து கொண்டு செல்லும்போது நினைக்கிறான், எனது பாதுகாப்பான வாழ்க்கையை பாதிக்கும் இந்த ஈவில் ஐட்டத்தை தூக்கி எறிய முடிவெடுத்துள்ளேன். அதோட அவன் யோசிக்கிறான், நான் ஏன் அது எப்படியான ட்ரெய்ட் என பார்க்கக்கூடாது என நினைத்து ஸ்டேட்டஸ் விண்டோ என சொல்லி ட்ரெய்ட்டை பார்க்க அது நைட் கிளாஸ் ட்ரீயில் உள்ள அனைத்து திறன்களையும் கற்றுக்கொள்ள முடியும் என உள்ளது. அடுத்த சீன்ல கீரோ உயரமான இடத்திலிருந்து அந்த பெட்டியை தண்ணீரில் போட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து வீட்டை திறந்தவுடன் அதிர்ச்சி அடைகிறான்.